அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை விரைவில் கச்சாத்தாகும் சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையின் மூலம் ஈரான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தங்களுடைய இலக்குகளை எட்ட முடியாமல் ஈரானிடம் அடிபணிந்திருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்க ஊடகங்கள் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்க இராணுவத்திற்கு ஒரு பேரிடி, இதுவரை இல்லாத ஒரு பேரிடி சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்க இராணுவத்திற்கு மிகப்பெரிய திகைப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் எதிர்வரும் 19ஆம் தேதி கச்சாத்திடப்படும் என்பதை தற்போது ஈரானும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடன் அனைத்து விடயங்களும் உடன்பாட்டுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் ஒரு சில விடயங்கள் அடுத்து வரும் 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவை என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் பல விடயங்களில் இரண்டு தரப்பும் தற்போது உடன்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தில் 19ஆம் தேதி கச்சாத்திடப்படும் என்பதை அப்பாஸ் அரக்சி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் லெபனான் மண்ணில் இஸ்ரேலின் எந்த ஒரு தாக்குதலும் அதன் பிரசன்னமும் ஒப்பந்தத்தின் மீறல் என்பதை மீண்டும் அப்பாஸ் அரக்சி உறுதிப்படுத்தி இருப்பதுடன் அமெரிக்கா முழுமையாக லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறிவிடுவார்கள் என்று தங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார்கள். அது இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெறலாம் என்பதையும் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பதிலாக அந்நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்க இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகள் கூட்டாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் ஈரானின் முயற்சிகளை எடுத்து பல நாடுகள் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்திருந்தார்கள். அதில் குறிப்பாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பலவும் அமெரிக்காவின் கோரிக்கைக்கு அசைவாக பொருளாதார தடை விதித்திருந்தார்கள். தற்போது இந்த நாடுகள் அனைத்தும் கூட்டிணைவாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நாங்கள் நீக்கப் போகின்றோம் என்று அறிவித்திருப்பது ஈரானுக்கு ஒரு இரட்டை வெற்றி என்றுதான் கூற வேண்டும். ஏற்கனவே ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டு விட்டன. ஈரானிய துறைமுகங்களிலிருந்து உலகின் எந்த நாட்டுக்கும் ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெயாக இருக்கலாம், எரிவாயுவாக இருக்கலாம், தன்னுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு சென்று விற்பனை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் கடந்த காலங்களில் ஈரானினுடைய எரிவாயுவோ, பெட்ரோலிய பொருட்களோ, கச்சா எண்ணெயோ வேறு பல நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு பொருளாதார தடைகள் இருந்தன. இதன் காரணமாக சீனா, ரஷ்யா ஒரு சில நாடுகளுக்கே ஈரானின் எண்ணெய், குறிப்பாக சீனா ஒரு சில நாடுகளுக்கே சென்று கொண்டிருந்தது. ஆனால் தற்போது அனைத்து நாடுகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு பாதை ஏற்படுத்தப்பட்டிருப்பது மட்டுமல்ல, பல ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீதான பொருளாதார தடையை நீக்கும் அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த உடன்படிக்கையில் ஈரான் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஈரானின் பொருளாதாரம் மிகப்பெரிய வெற்றியிட்டப் போகின்றது. அதே போல இந்த அரபுலக நாடுகள் இனி அமெரிக்காவை நம்பி பயனில்லை, ஈரானுடன் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இணக்கமாக வாழ வேண்டும், ஒருங்கிசைந்து செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். பல அரபு நாடுகள் ஈரானுடன் மறைமுக பேச்சுவார்த்தையே ஆரம்பித்து விட்டார்கள். கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் என்று அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்து இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பதை தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய இராணுவ விமானங்கள் பெங்குரியன் விமான நிலையத்தில் பல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஈரானுடன் ஏற்படக்கூடிய சாத்தியமான மோதலை கருத்தில் கொண்டு பல விமானங்கள், போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்பக்கூடிய எண்ணெய் டேங்கர் விமானங்கள் பெங்குரியன் விமான நிலையத்தில் தயார் நிலையில் இருந்த சூழ்நிலையில் அந்த விமானங்களை வெளியேற்றும் பணியை அமெரிக்க இராணுவம் தொடக்கி இருக்கின்றது. இவ்வாறு வெளியேற்றப்படும் விமானங்கள் இஸ்ரேலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க எரிபொருள் நிரப்பு விமானங்கள் முதல் கட்டமாக வெளியேற்றப்படுவதாகவும், அடுத்து அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் மிகப்பெரிய அளவில் வெளியேற்றப்பட போகின்றது என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா இஸ்ரேலை விட்டு நகரத் தொடங்கி இருக்கின்றார்கள். ஒப்பந்தத்தின் பின்னர் ஈரானிய கப்பல்கள் எண்ணெய்களுடன், ஈரானிய பொருட்களுடன் பல இடங்களுக்கு செல்ல தொடங்கி இருக்கின்றன. கார்மூஸ் நீரிணை எந்தவிதமான தளர்வுமின்றி போக்குவரத்து சுமூகமாக மாறி இருக்கின்றது.
உலக நாடுகளுக்கு இது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான செய்தி. தற்காலிக தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இனிவரும் நாட்களில் கச்சா எண்ணெயின் விலை இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த ஒப்பந்த நடவடிக்கை தொடர்பாக ட்ரம்புக்கு பலரும் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஈரான் போர் அமெரிக்காவிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தது. எண்ணெய் விலை, எரிவாயுவின் விலை, பொருட்களின் விலை, கப்பல் போக்குவரத்தினுடைய சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையெல்லாம் தாறுமாறாக உயர்வடைந்திருந்தது. அதாவது மிகப்பெரிய உயர்வடைவது. அமெரிக்க மக்களே நடுத்தர மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி இருப்பதாக அமெரிக்காவில் இடம்பெற்ற போராட்டங்களில் கட்டியும் கூறியிருந்தன. இந்த நிலையில் அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர்கள் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை வரவேற்றிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் முன்னாள் தலைவரான ஜோ கென்ட், இவரை அனைவரும் அறிந்திருப்பீர்கள், ஈரான் அமெரிக்கா போர் உச்சமடைந்துள்ள போது இஸ்ரேலுக்காக எங்களுடைய வீரர்கள் அங்கு உயிர் தியாகம் செய்ய முடியாது, இஸ்ரேலுக்காக சென்று அமெரிக்க படை வீரர்கள் தங்களுடைய உயிர்களை இழக்கக்கூடாது என்று தெரிவித்து தன்னுடைய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவர் என்ற பதவியை தூக்கி வீசியிருந்தார். இது அமெரிக்கா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அவர் விசாரணைக்கு கூட சிஏயினால் உட்படுத்தப்பட்டார். ஆனால் அவரை எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனால் அவர் தெளிவாக இஸ்ரேல் அமெரிக்காவை இந்த போருக்குள் வலிந்து இழுத்து விட்டார்கள். அமெரிக்கா இந்த போருக்குள் சிக்கி கொண்டு விட்டது. இந்த போரிலிருந்து அமெரிக்கா வெளியேறாவிட்டால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளம் அமெரிக்க இளைஞர் யுவதிகள் தங்களுடைய உயிர்களை அநியாயமாக ஈரான் மண்ணில் இஸ்ரேலுக்காக உயிரிழக்க வேண்டி வரும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதற்கு என்னுடைய மனசாட்சி சம்மதிக்கவில்லை என தெரிவித்து பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பினுடைய மையத்தினுடைய தலைவர் என்ற பதவியை தூக்கி வீசியிருந்தார். அவர் ஒரு விடயத்தை இன்று ட்ரம்புக்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் மிகவும் சிறப்பானது. இஸ்ரேலுக்கான அனைத்து இராணுவ மற்றும் உளவுத்துறை பொருளாதார உதவிகளையும் நிறுத்துவதன் மூலம் இந்த அமைதி ஒப்பந்தம் நிலைத்திருப்பதற்கான நமது வாய்ப்புகளை நாம் வலுப்படுத்த முடியும் என்ற ஒரு விடயத்தை அவர் ட்ரம்புக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலினுடைய புத்தியை அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கான இராணுவ உதவிகள், உளவுத்துறை உதவிகள் அனைத்தையும் துண்டிப்பதன் மூலம் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஒப்பந்தத்தை ஒரு வலிமை மிக்க ஒப்பந்தமாக மாற்ற முடியும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்த நகல் இது தொடர்பான விடயங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க அமெரிக்க இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. கலிபோர்னியாவில் இருந்து இராணுவ தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே B-52 குண்டுவீச்சு விமானம் ஒன்று வெடித்து சிதறி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. ஆரம்பத்தில் சிறிய விபத்து, அந்த விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கி இருக்கலாம் என்று அமெரிக்க இராணுவ ஊடகங்களை மேற்கோள் காட்டிய செய்திகள் வெளியாக இருந்தாலும் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளின்படி இந்த விமானம் 8 அமெரிக்க விமானப்படை வீரர்களை ஏற்றி கொண்டு சென்ற போது ஸ்டாரோ பெட்ரஸ் விமானம் காலை 11 மணிக்கு புறப்பட்ட சிறிது நேரத்தில் வெடித்து சிதறி இருக்கின்றது. அதில் பயணம் செய்த 8 அமெரிக்க இராணுவ விமானப்படை வீரர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள். விமானம் சுக்குநூறாக சிதறிவிட்டது என்ற செய்தி பின்னர் வெளியாக இருந்தது. இந்த B-52 விமானம் என்றாலே இது ஞாபகத்துக்கு வருவது ஈரானுக்கு எதிரான போரின் போது அமெரிக்காவின் அசுரன் என்று சர்வதேச ஊடகங்களால் பேசப்பட்ட விமானம். அதாவது எந்த விமானங்களிலும் இல்லாதவாறு மிகப்பெரிய அளவில் அதிக எடை கொண்ட சக்தி மிக்க குண்டுகளை சுமந்து கொண்டு ஈரானில் வீசக்கூடிய ஒரு விமானமாக காணப்பட்டது. இந்த B-52 விமானங்கள் ஈரானுக்குள்ளும் மிகப்பெரிய அளவில் குண்டு வீச்சுக்களை நடத்தியிருந்தார்கள். பிரிட்டனில் டிகோ கார்ஷியா தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல B-52 விமானங்கள் ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகளில் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விமானம் அமெரிக்க விமானப்படை விமானங்களிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஒரு விமானம் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக 1955ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்க விமானப்படையில் சேவையில் உள்ள ஒரு அசைக்க முடியாத போயிங் நிறுவன தயாரிப்பு இந்த விமானம் கூறப்படுகின்றது. சுமார் 14,000 கிலோமீட்டர் தொலைவு வரை தொடர்ச்சியாக, அதாவது எங்கும் தரையிறங்காமல் 14,000 கிலோமீட்டர்கள் தொடர்ச்சியாக பறந்து சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட விமானம், ரேடர்களினால் இலகுவில் கண்டுபிடிக்க முடியாத விமானம், எந்த ஒரு வான் பாதுகாப்பு ஏவுகணைகளாலும் இலகுவில் வீழ்த்த முடியாத விமானம் என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் அணுகுண்டுகளையும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு அணுவாயுதங்களை தரித்த விமானமாக காணப்படுகின்றது. எனவே ஈரான் மீதான குண்டுவீச்சில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா பயன்படுத்தி அல்லது மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா நம்பி இருந்த B-52 விமானம் வீழ்ந்து நொறுங்கி சிதறி இருக்கின்றது.
இது விபத்து காரணமாக நடைபெற்றதா, வேறு சம்பவங்கள் இருக்கின்றனவா, வேறு தவறுகள் நடைபெற்றனவா என்பது குறித்து தீவிரமான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. மிக குறைந்த எண்ணிக்கையிலான B-52 விமானங்களே அமெரிக்க இராணுவத்திடம் இருக்கும் சூழ்நிலையில் இந்த விமானம் இழக்கப்பட்டமை மிகப்பெரிய இழப்பு என்று அமெரிக்க இராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். B-52 விமானம் வீழ்ந்தமை மட்டுமல்ல, அதில் பயணம் செய்த 8 விமானப்படையினரில் 4 பேர் உயர்நிலை கேப்டன் தர அதிகாரிகள் என்று கூறப்படுகின்றது. எனவே இது சார்ந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இறுதியாக உக்ரைனின் உடைய மிக முக்கியமான நகரங்களை குறிவித்து ரஷ்யா நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 54 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் கார்கிவ் ஆகிய நகரங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன. ஏறக்குறைய ஒரே இரவில் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் 70 ஏவுகணைகளையும் ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் பல ஏவுகணைகளையும் தாங்கள் இடைமறித்து அளித்திருந்தாலும் கூட பல ட்ரோன்களும் ஏவுகணைகளும் மிகப்பெரிய அளவில் உள்ளே சென்று தாக்கி இருக்கின்றன. அதிலும் உக்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய யுனெஸ்கோ பாரம்பரிய ஆன்மீக தலமான பெச்சர்ஸ்க் லாவ்ரா தேவாலயம் தீப்பற்றி எறிந்து இந்த தாக்குதலில் மிக கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு யுனெஸ்கோ மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையும் தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ரஷ்ய தாக்குதலை அடுத்து உக்ரைன் தலைநகரம் மட்டுமல்ல ஏனைய நகரங்களிலும் பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போர் மிகவும் தீவிரமாக கொண்டிருப்பதை இந்த தாக்குதல்கள் காட்டும் சூழ்நிலையில் உக்ரைனும் ரஷ்யாவின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து ட்ரோன்கள் மூலம் இதற்கு பதில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை உக்ரைனிய தாக்குதலில் ரஷ்யாவுக்குள் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து எந்த செய்திகளையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவை கிடைத்தவுடன் அவற்றையும் உங்களுக்கு அப்டேட் செய்ய காத்திருக்கின்றோம். இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான உலகின் செய்திகளாக சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலை பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.